அப்போ அவர் மனைவி வந்து வீட்டுல எந்த பொருளுமே இல்லை. அப்போ இவ்வளவு பேருக்கு சமைக்கணுமே அப்படின்னு வேக வேகமா பின்னாடி வாசல்ல போயிட்டு அந்த கடைக்காரி கிட்ட அவங்க வழக்கம் போல இன்னைக்கும் கடை கேட்கிறாங்க. அப்ப அந்த கடைக்காரு கபீர் மனைவியை பார்த்து கேள்வி கேட்கிறாருங்க. போதும் போதும், நீ நிறைய சாமான் வாங்கிட்டு போயிட்டு இருக்க, இந்த ஜென்மம் பத்தாது, நீங்க வந்து கடனை அடைக்க கண்டிப்பா முடியாது உங்களால. ஏன்னா உங்களோட சக்திக்கு மீறி கடன் வந்து அதிகமா போய் இருக்குது, நீ எப்படி கொடுப்ப, இன்னைக்கு நான் கொடுக்கறது இல்லை, உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கேக்குறாங்க, இன்னைக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க எல்லாருமே பாவம் சாப்பிடாம போவாங்க, கபீர் வந்து சாப்பிடாம அனுப்பிட்டோமேன்ற வேதனை அவருக்கு இருக்கும், வேற வழி எனக்கு தெரியல, நீ இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இன்னைக்கு மட்டுமாவது நீ கொடு அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அந்த கடைக்காரரு இதான் சமயம்னு, அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க கபீரோட மனைவி. அப்போ இந்த இடத்துல ஓஷோ சொல்றாரு, கபீரோட மனைவி இல்லையா, அவர் அவ்வளவு பெரிய ஞானி, அவர் கூட இருந்த அந்த ஆற்றலே வந்து அந்த அம்மா எல்லா விஷயங்களையும் மாத்திருக்கும். அழகா இருக்க மாட்டாங்களா என்ன,